ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மகா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. காசு இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஆடம்பரமாக இருக்காத. நீ இப்போ வர வர ரொம்ப சோம்பேறியாக இருக்காத. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீ இப்படி இருக்காத. இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்களேன். டோன்ட் பி அப்படின்னா தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காதே அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்காத, அப்படி இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்க வேண்டாம், இப்படி இருக்க வேண்டாம். சோம்பேறியாக இருக்காதே, சோம்பேறியாக இருக்க வேண்டாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க. ஸோ நம்ம தமிழில் ஒருத்தங்களை பார்த்து நீ இப்படி இருக்காத அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் டோன்ட் பி வச்சு பேசுங்க. புரிஞ்சு ஈஸியாக இருக்கா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோன்ட் பியை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் இன்றைக்கி நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது டோன்ட் பி வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை நீங்களாகவே உருவாக்கி பேச ஆரம்பிச்சிருவீங்க. பார்க்கலாமாங்க? ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன். சோம்பேறியாக இருக்காதே. நம்ம அதிகமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா? சோம்பேறியாக இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்காதே அப்படிங்கிறத பேசுங்க. இருக்காதேன்னு எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. டோன்ட் பி. இருக்காதே. எப்படி இருக்காதேன்னு சொல்லியிருக்கோம்? சோம்பேறியாக இருக்காதே. சோம்பேறி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறி. அப்போ சோம்பேறியாக இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி லேசி. வாய் திறந்து பேசுங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் பட் இந்த பேசிக் கூட நிறைய பேருக்கு புரியாமல் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான சேனல் தான் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல். வாய் திறந்து பேசுங்க. டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காதே. அடுத்து பாருங்களேன். பதட்டமாக இருக்காதே. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சுன்னா நீங்கள் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முடியலன்னா வாய் திறந்து பேசுங்க. பதட்டப்படுறதுக்கான சில இங்கிலீஷில் பதட்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? இருக்காதே. இருக்காதேனா டோன்ட் பி. உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். இருக்காதே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி. பதட்டமாக இருக்காதே. டோன்ட் பி. இட்ஸ் டோன்ட் பி நர்வஸ். டோன்ட் பி நர்வஸ். நர்வஸ் அப்படின்னா பதட்டமாக இருக்கிறது. பதட்டமாக இருக்காது அப்படின்னா வாய் திறந்து பேசுங்க. சூப்பருங்க. தேர்ட் பாருங்களேன். சுயநலமாக இருக்காது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சுயநலமாகவே இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? சுயநலமாக இருக்காதப்பா. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இருக்காதே. டோன்ட் பி. எப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? சுயநலமாக. இதை எப்படி சொல்லலாம்? செல்ஃபிஷ். டோன்ட் பி செல்ஃபிஷ். சுயநலமாக இருக்காதே. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த டோன்ட் பியை மட்டும் நீங்கள் கற்றுக்கல, அதோட கூட நீங்கள் என்ன சேர்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா சோம்பேறினா லேசி, பதட்டமாக இருக்குதுன்னா நர்வஸ், சுயநலம் அப்படின்னா செல்ஃபிஷ். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை நீங்களும் சேர்த்து தான் ஆட் பண்ணி நீங்கள் கற்றுக்குறீங்க. புரியுதா? ஈஸியாக இருக்கா? பேசுங்க பார்க்கும். சோம்பேறியாக இருக்காதா? டோன்ட் பி லேசி. பதட்டமாக இருக்காதா? டோன்ட் பி நர்வஸ். சுயநலமாக இருக்காதா? டோன்ட் பி செல்ஃபிஷ். இன்னும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாமாங்க? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். சோகமாக இருக்காதா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா? சோகமாக இருக்காத, பார்த்துக்கலாம். ஏன் சோகமாக இருக்க? இப்போலாம் நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? இப்போலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? சோகமாக இருக்காதா. இது எப்படி சொல்லலாம்? நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் பேசி பழகும்போது தான் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற பயம் பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி பேசலாம்? சோகமாக இருக்காதே. இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி. எப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? சோகமாக. சோகமாக இருக்குதுன்னு சொல்ல இங்கிலீஷில். சூப்பருங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் நிறைய சென்டென்ஸ் வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். டோன்ட் பி சேட். சோகமாக இருக்காத. டோன்ட் பி சேட். சோகமாக இருக்காத.
இப்படிலாம் பேசி பழகுங்க. அடுத்து பாருங்களேன், கவனக்குறைவாக இருக்காதே. சின்ன பிள்ளைங்கக்கிட்ட அம்மா அப்பா சொல்லுவாங்க, கவனக்குறைவாக இருக்காத, கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கவனக்குறைவாக இருக்காதே, இருக்காதே, டோன்ட், வாய் திறந்து பேசுங்க. டோன்ட் பி, இருக்காதே, எப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? கவனக்குறைவாக. இதை எப்படி சொல்லலாம்? கேர்லெஸ், கேர்லெஸ். டோன்ட் பி கேர்லெஸ், கவனக்குறைவாக இருக்காதே. நெக்ஸ்ட் பாருங்களேன், முரட்டுத்தனமாக இருக்காதே. சில சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா முரட்டுத்தனமாக இருப்பாங்க. எப்படி சொல்லலாம்? முரட்டுத்தனமாக இருக்காத, சொல்லுங்க பார்க்கும். டோன்ட் பி, இருக்காதே, எப்படி? முரட்டுத்தனமாக. ரூட், ரூட். டோன்ட் பி ரூட், முரட்டுத்தனமாக இருக்காதே. புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்காதே அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு மட்டும் நீங்கள் நிறைய சென்டென்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டோன்ட் பி அப்படிங்கிறது உங்களுக்கு சரளமாக உங்கள் வாயில் வந்துடுங்க. இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பார்த்திங்கன்னா பார்க்கலாங்க. அடுத்து பாருங்களேன், கஞ்சத்தனமாக இருக்காத. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கும், பட் அவங்க செலவே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள எப்படி சொல்லுவாங்க? கஞ்சத்தனமாக இருக்காத. சரி, செலவழிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஆனால் செலவழிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, உன்கிட்ட தானே காசு இருக்குல்ல, செலவு பண்ணலாம்ல, ஏன் கஞ்சத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இருக்காதே. இருக்காதேன்னா டோன்ட் பி, இருக்காதே. எப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? கஞ்சத்தனமாக இருக்காத. கஞ்சத்தனம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க, ஸ்டிஞ்சி, ஸ்டிஞ்சி. டோன்ட் பி ஸ்டிஞ்சி, கஞ்சத்தனமாக இருக்காத. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? டோன்ட் பி ஸ்டிஞ்சி, கஞ்சத்தனமாக இருக்காத. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கர்வமாக இருக்காத, திமிர்த்தனமாக இருக்காதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? இருக்காதே, டோன்ட் பி, எப்படி? கர்வமா, திமிரா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அரகண்ட். டோன்ட் பி அரகண்ட், கர்வமாக இருக்காத, திமிராக இருக்காத. நெக்ஸ்ட் ஒன், பிடிவாதமாக இருக்காத. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிவாதமாக இருப்பாங்க. எனக்கு இது வேணும், வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன், இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏன்பா பிடிவாதமாக இருக்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? பிடிவாதமாக இருக்காதே அப்படின்னா இருக்காதே, டோன்ட் பி, எப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம்? பிடிவாதமாக. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடமெண்ட். டோன்ட் பி அடமெண்ட், பிடிவாதமாக இருக்காதே. அடுத்து இருக்கிற 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப ரொம்ப சின்ன சென்டென்ஸ் மாதிரி தான் தெரியும். எப்படி பேசலாம்? கோபப்படாத. இன்னும் தமிழில் நல்லா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கோபப்பட வேண்டாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி, கோபப்படுதுன்னு சொல்ல இங்கிலீஷில் ஆங்க்ரி. கோபப்படாதே, கோபப்பட வேண்டாம் அப்படின்னா டோன்ட் பி ஆங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், கூச்சப்படாதே. எப்படி பேசலாம்? நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு கூச்சமாக இருக்கும். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் கூச்சப்படாதீங்க. இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூச்சப்படவே கூடாது. எப்படி பேசலாம்? கூச்சப்படாதே, டோன்ட் பி ஷை. ஷை அப்படின்னா கூச்சம், அப்போ கூச்சப்படாதே அப்படின்னா டோன்ட் பி ஷை. நெக்ஸ்ட் ஒன், பயப்படாத. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பேசுறதுக்கு பயப்படுறீங்க. எதுக்குங்க பயப்படணும்? பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டாம். என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிகிறத தப்போ கரெக்டோ பேசுங்க. எதுக்கு இருக்கிறவங்க எப்படி நினச்சாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா நம்ம பேசணும், நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ இருந்தே பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. பயப்படாதே அப்படின்னா டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதே. ஈஸியாக இருக்குதா? ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டோன்ட் பியை வச்சு நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசுங்க. நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் கிராமர் மாதிரி கொண்டு போகாமல் சென்டென்ஸாக கொண்டு போகிறதுனால ஈஸியாக புரியும்.
ஸோ டோன்ட் பி வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கிராமர் கான்செப்ட் வச்சு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்கு, நல்லா புரியுது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் பேச ஆசைப்படுறாங்க, பட் அதை எப்படி பேசணும் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாதுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் தேவை உள்ளவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக நான் 3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். தனியாக இருக்காதே. எப்படி சொல்லலாம்? தனியாக இருக்காதே. இருக்காதே. டோன்ட் பி. தனியாக அலோன். அலோன் அப்படின்னா தனிமையாக இருக்கிறது, தனியாக இருக்கிறது. இப்போ தனியாக இருக்காதா அப்படின்னா டோன்ட் பி அலோன். டோன்ட் பி அலோன். நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், கோழையாக இருக்காத. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோழையாக இருப்பாங்க. கோழையாக இருக்காதப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி. இருக்காதே. எப்படி? கோழையாக. கோழையாக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கோழை அப்படிங்கிறத நம்ம கவர்ட். டோன்ட் பி கவர்ட். கோழையாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், பொறாமைப்படாதே. இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி. டோன்ட் பி ஜெலஸ். ஜெலஸ் அப்படின்னா பொறாமைப்படுறது. இப்போ பொறாமைப்படாதே அப்படின்னா டோன்ட் பி ஜெலஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான எல்லா சென்டென்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். எல்லா சென்டென்ஸ்க்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவில் ஃபைனலுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்கள் எல்லாராலுமே நல்லாவே சீக்கிரத்தில் இங்கிலீஷ் நல்லா பேச ஆரம்பிக்க முடியுங்க.